பஸ் ஸ்டாண்டா பஸ் ஸ்டாண்ட் குள்ள வந்தா காசு கட்டணும்ங்கற நான் ஃபோன் பேசுறேன் அப்பனா பேச நீ வாழ கூடாது நீ பாப்பன் என்னன்னு சொல்லுங்கம்மா. பேருந்து நிலையத்தில் இருசக்கர வாகன நிறுத்துமிட கட்டணம் தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதம் குறித்த தகவல் சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. என்ன நடந்தது பார்க்கலாம். சக்கரை இருசக்கரைங்க அல்லது கொடுங்க கொடுங்க ஏன் பயப்படுறீங்க கொடுங்க பாத்தீங்களா தர மாட்டேங்கிறாங்க. நேத்து இங்க வந்து டோக்கன் வாங்கிருக்காங்கன்னா நைட்டு 12:30 வரை கோயம்புத்தூர் போயிட்டு பஸ் டிக்கெட் கூட என்கிட்ட இருக்கு. வண்டி பட்டது தனியா இருக்கு. என்ன சொல்லுங்க, இருசக்கர வாகனம்னா ஒண்ணு போர்டு வச்சிருக்கணும், இல்ல இவங்க யாராவது நிக்கணும், யாருமே இல்ல. ஈரோடு பேருந்து நிலையத்தில் காலியாக இருந்த ஒரு இடத்தில் இருசக்கர வாகனத்தை நிறுத்திய ஒரு பெண்ணிடம் வாகன நிறுத்துமிடத்தை ஒப்பந்தம் எடுத்த ஊழியர்கள் கட்டணமாக 20 ரூபாய் கேட்டுள்ளனர். கட்டண அறிவிப்பு பலகை இல்லாதது மற்றும் முறையாக பாதுகாப்பு வசதிகள் இல்லாதது போன்ற காரணங்களால் இந்த கட்டண வசூலை ஏற்க முடியாது என அந்த பெண் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது இருதரப்புக்கும் இடையே கடுமையான வாக்குவாதமாக மாறியுள்ளது. இப்படிதான் லேடிஸ் கிட்ட பிஹேவ் பண்ணுவாங்களா? உள்ள பஸ் ஸ்டாண்ட்ல வந்தாலே காசுங்கறாங்க. பஸ் ஸ்டாண்ட் இவங்களோடதா, இது கவர்மெண்டோடது. இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு சொல்லுங்க? நான் கேக்குறேன். அதனால அப்படி பேசுறேன். விட்டா அடிச்சிரணும் கேக்குறீங்க. இதுல பேர் பப்ளிக் இருக்கோம். இது யாரோட இடம்? இவங்க நேத்து இவங்களோட இடம். இவங்க நேத்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இங்க போர்டு இருக்கா? சொல்லுங்க, போர்டு இருக்கா? இந்த வாக்குவாத காட்சிகள் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. இச்சம்பவம் குறித்து ஈரோடு மாநகராட்சி ஆணையாளர் தனலட்சுமியிடம் விளக்கம் கேட்க இருமுறை தொடர்பு கொள்ளப்பட்ட போதும் அவர் அழைப்பை ஏற்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்னன்னு சொல்லுங்கம்மா. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. இங்க வந்து இது பஸ் ஸ்டாண்ட் போட்டுருக்காங்களாம். அதாவது சக்கரை இருசக்கரைங்க அல்லது கொடுங்க கொடுங்க ஏன் பயப்படுறீங்க? கொடுங்க பாத்தீங்களா தர மாட்டேங்கிறாங்க. நேத்து இங்க வந்து டோக்கன் வாங்கிருக்காங்கன்னா நைட்டு 12:30 வரை கோயம்புத்தூர் போயிட்டு பஸ் டிக்கெட் கூட என்கிட்ட இருக்கு. வண்டி பட்டது தனியா இருக்கு. என்ன சொல்லுங்க, இருசக்கர வாகனம்னா ஒண்ணு போர்டு வச்சிருக்கணும், இல்ல இவங்க யாராவது நிக்கணும், யாருமே இல்ல. இப்ப சொல்றேன். இதுல பேர் பப்ளிக் இருக்கோம். இது யாரோட இடம்? இவங்க நேத்து இவங்களோட இடம். இவங்க நேத்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இங்க போர்டு இருக்கா? போர்டு இருக்கா? சொல்லுங்க, போர்டு இருக்கா? நீங்க பேசுங்க, நான் கேக்குறேன். நான் ஒரு பப்ளிக். உள்ள நுழைஞ்சாலே காசுங்கறாங்க. இவங்க யாரு? பஸ் ஸ்டாண்ட் இவங்களோட தான், கவர்மெண்டோடது. அது கொடுங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க பர்மிஷன் வாங்கிட்டீங்கல? கொடுங்க. நீ பேசுற பேச்சுக்கு என்ன பாரு. ஒரு கேர்ள்ஸ் கிட்ட இப்படி தான் பேசுவாங்களா? நீங்க பேசாதீங்க. நான் லூசா நீங்கறான். அப்படிதான் பேசு. நீங்க பாத்தீங்களா ஃபர்ஸ்ட்? நீங்க பாத்தீங்களா? வந்தோடனே என்ன பஸ் ஸ்டாண்ட்ல வந்தானே காசு கொடுக்கணும். என்ன இப்படி ஏறிட்டு வராங்க? இப்படிதான் வருவாங்களா? இத்தனை பப்ளிக் இருக்காங்க. வண்டி இங்க போட்டாக்கா இங்க என்ன இருக்கு? இங்க ஒரு போர்டு இருக்கா? ஃபர்ஸ்ட் இருசக்கர வாகனம் கட்டணம் அப்படின்னு போர்டு இருக்கா? நீங்க சொல்லுங்க. போர்டு இருக்கணும்.